நாம் வந்துட்டு சோலாப்பூர் வந்துட்டோங்க ஒரு வழியாக. அதாவது முந்தா நாள் நைட்டு தான் வண்டி எடுத்துருந்தோம் குஜராத்தில், அகமதாபாத்தில். இப்போ வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்துட்டு நம்ம சோலாப்பூர் வந்திருக்கோம். நம்ம அகமதாபாத்தில் இருந்து சோலாப்பூர் எந்த வழியில் வந்தோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம மாலைக்கான், மண்மேடு, கரிமலா, மோகல், அப்புறம் வந்து சோலாப்பூர் இந்த வழி தான் வந்திருந்தோம். அதாவது இந்த ரூட் எல்லாமே வந்து ரொம்ப சுற்றி தான் வந்துச்சு. சின்ன ரூட்டில் தான் வந்துருந்து. அதாவது பாதி வரைக்கும் நம்ம ஒரு வண்டி கூட்டிகிட்டு வந்திருந்தார். அப்புறம் வந்து அவங்க வரல. அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு வண்டி 12 வீல் பார்த்து தான் வந்துட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்து நம்ம சோலாப்பூர் வந்துட்டோங்க. சோலாப்பூரில் இருந்து என்னமோ ஒரே ரூட் தான். சோலாப்பூர்லேருந்து விஜயபுரம், அப்புறம் வந்து ஹொஸ்பேட் போய்ட்டு அப்படி வந்து போய்க்கலாம். நமக்கு வந்து 2 டெலிவரி இருக்குது. அது ஃபஸ்ட் டெலிவரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தாவணி கடை தாங்க கொடுக்கணும். அது வந்து நம்ம ஹொஸ்பேட் போயிட்டு ஹொஸ்பேட்லேருந்து ரைட்டில் போய்க்கலாம். அந்த ரூட்டுமே போனதில்லை. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டையா கேட்டுட்டு அப்படி வந்து போய்க்கலாம். இது வர வரைக்கும் எப்படியோ இருந்துச்சுங்க. அதாவது புது ரூட்டு, அந்த ரூட்டில் நம்ம வந்து வந்ததே இல்லை. இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் அறிஞர் நிறைய வர போய் அவங்க பின்னாடியே அப்படியே வந்து வந்துட்டோம். நகர் வழியாக வந்திருந்தோங்க. வெல்கம் டு கர்நாடகா. நாம் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து கர்நாடகா உள்ளே போகிறோங்க. கர்நாடகா மாநிலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பெங்களூர் வந்துட்டோங்க. பெங்களூர் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இப்போ தீபாவளினால வந்துட்டு நம்ம ஊருக்கு போகிறவங்க எல்லாமே வந்து அதிகமாக வண்டி போயிட்டுருக்கனால வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக அப்படி வந்து போய்க்கலாம். ஏன்னா நம்ம நிற்காமல் போனால் தான் வந்துட்டு நாளைக்கு வந்து இறக்க முடியும். இறக்கிட்டு நம்ம நண்பர்களே, நாம் வந்துட்டு கரூர் பக்கத்தில் வந்துட்டோங்க. நமக்கு வந்துட்டு சேலம் ஒரு டெலிவரி இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு அழகாகவே வந்து போயிட்டுருக்கோம். நமக்கு இன்றைக்கே இறக்குற பாயிண்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேனி தான் சொன்னாங்க. லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதனால் லொக்கேஷன் பார்த்து வந்து போய்க்கலாம். நம்ம ஊர் சீசன், மழை சீசன்னால நம்ம வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 நாள் பக்கம் வந்து வண்டி ஓட்டிருக்கேங்க. புதன்கிழமை நைட்டு வண்டி எடுத்தோம். வேளன், வெள்ளி, சனி, அப்புறம் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 2000 கிலோமீட்டர் வந்து வந்திருக்கோம். 2200 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்திருக்கோங்க. பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி மதியத்துக்குள்ளே போயிடலாம். போயாச்சுன்னா வந்து கண்டிப்பாக இறக்கிறேன்னு இருக்காங்க. சரி, நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக போகணுமோ அவ்வளோ குயிக்காக போய்க்கலாம். பெங்களூர்லாம் பயங்கர டிராஃபிக்கு. அதான் எவ்வளோ டைம் ஆச்சு. இல்லைன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். நாம வந்துட்டு பத்தலை கொண்டு வந்துட்டோங்க. நாம் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வத்தலை கொண்டு வந்துட்டோங்க. நமக்கு இன்னும் பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. அதாவது தேனிக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் வரணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து போனதுமே வந்து லோடு வந்து இறக்கிடுவாங்க. பார்க்கலாம் எந்த வழியில் உள்ளே போகுது அப்படின்ட்டு. ரோடு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது நேராக போனோம் அப்படின்னா வந்து இந்த வழியில் கேரளா போயிடலாம். வைகை டேம் பாருங்கள்.
இதான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக வரோம். தண்ணி எவ்வளவோ என்னமா வருது, எல்லாம் கலங்கி போய் வருது. அந்த மழை சீசனால வந்து தண்ணி கலங்கி போய் வருது. லெஃப்டில் போயாச்சுன்னா மதுரை போயிடலாம், ரைட்டில் வந்தாச்சுன்னா தேனி. நமக்கு வந்து ரைட்டில் தான் போகணும். வைகை ஆறு. லோடு இறக்குற பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோங்க. நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. அந்த 3 கிலோமீட்டர் வந்து லோக்கல் ரோடு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். கரெக்டாக ஒரு வண்டி தான் வர மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கு, சைடில் கூட இறக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்து தான் வந்து நம்ம போகணும். நல்ல நேரத்துக்கு ஏதாவது ஆப்போசிட்டில் மட்டும் வண்டி வரக்கூடாது. வராமல் இருந்துச்சுன்னா அப்படி வந்து போய் இறக்கிட்டு ஓடிந்துடலாம். கேட்டிருந்தோம் கண்டிப்பாக அந்த ரூட்டு தான் வரணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். கூடுதல் ஆப்போசிட்டில் வண்டி வராதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து இது வில்லேஜ் ரோடு மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. லோடு நமக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம்மா. வந்த உடனே இறக்கி விட்றோம் அப்படின்றாங்க. நம்மளுமே இறக்கிட்டாச்சுன்னா வீட்டுக்கு வந்து போயிடலாம். அவ்வளோ வந்து லோடு இறக்கிட்டோம் அப்படின்னா வந்து வீட்டுக்கு தீபாவளிக்காக போயிடலாம். சரி பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் வந்து இறக்கிறதாங்க அப்படின்ட்டு. வந்து ரோடு தான் ரொம்ப சின்னதாக போயிட்டுருக்கு. பைக்கு மட்டும் தான் வந்துட்டுருக்கு. இதான் ரூட்டா இல்லைன்னா நமக்கு கூகுள் மேப்பு தான் இப்படி காமிச்சிச்சா அப்படிங்கிறதும் தெரியல. மேக்ஸிமம் இந்த ரூட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனியாக இருந்துச்சுன்னா வந்து நிறைய வண்டி வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து இந்த சின்ன ரோட்டில் வர முடியாது. என்னன்னு தெரில, பார்க்கலாம். உள்ள போயிட்டு பார்ப்போம். ரெண்டு பக்கமும் ரொம்ப சின்னதாக போயிட்டுருக்கு. ரெண்டு பக்கமும் வந்து சைடு வந்து இறக்கவே முடியாது. லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மழைனால வந்து வெளியிலேருந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. கிரெயினில் வச்சு இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நாம் குஜராத் அகமதாபாத்லேருந்து சூப்பராக லோடு ஏற்றி நல்லபடியாக வந்து லோடு இறக்கிட்டோங்க. கிட்டத்தட்ட 4 நாள் பக்கம் ஆயிருக்கு. அழகாகவே வந்துட்டு லோடெலாம் இறக்கிட்டு இப்போ நம்ம தேனியில் வந்து நம்ம கதிரேசன் லாரி புக்கிங் ஆஃபீஸில் தான் நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து வண்டி வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே வந்து ஊருக்கு கிளம்பிக்கலாம். அதாவது நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் இருக்குது. அதனால் வந்து நம்ம பார்க்கிங்லேருந்து வண்டி வந்து போட்டுட்டோம். இப்போ குளிக்கிறதுக்காக நம்ம அந்த ஆஃபீஸ் தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நல்லா குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வண்டியில் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து பஸ்ஸில் கிளம்பி போயிடலாம். அப்புறம் வந்து தீபாவளி முடிச்சக்கப்புறம் வந்து லோடு வந்து எந்த ஊருக்கு கிடைக்கி என்னான்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து விளாக் வந்து கண்டினியூ பண்ணலாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய், டாட்டா.